வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.1ல் 5th சம் போட போகிறோம். There are 12 pieces of 5, 10 and 20 rupees currencies whose total value is rupees 105. When the first two sorts are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each chart. முதல்ல என்ன சொல்கிறாங்க, 5 rupees, 10 rupees, 20 rupees currencies சேர்த்து 12 pieces இருக்கான். அதோட டோட்டல் வேல்யூ, அதாவது எத்தனை 5 ருபீஸ் இருக்குது, எத்தனை 10 ருபீஸ் இருக்குது, எத்தனை 20 ருபீஸ் இருக்குது, அது டோட்டல் வேல்யூ 105. இதில் ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்டை 5 10 ஆகும், 10 இதுவும் ஷார்ட்டை மாற்றினா இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த நம்பர் த வேல்யூ வில் பி, அதோட வேல்யூ 105 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமா. எவ்வளோ ருபீஸ்னால் 20 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுமா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் த கரன்சிஸ் இன் ஈச் ஷார்ட். அதோட கரன்சி, ஒவ்வொரு கரன்சிலும் எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு சொல்லணும். எவ்வளோ 5 ருபீஸு, எவ்வளோ 10 ருபீஸு, எவ்வளோ 20 ருபீஸ். இப்போ நம்ம 5 ருபீஸ்க்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 10 ருபீஸ்க்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம், 20 ருபீஸ்க்கு ஜெட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் தனித்தனியாக ஒவ்வொரு கரன்சியும் எவ்வளோ இருக்குன்னா 3 சேர்ந்து 12 ருபீஸ். அதாவது ஒரு கரன்சியும் 5 ருபீஸு, 10 ருபீஸு, 15 ருபீஸ் 3 சேர்ந்து 12 ருபீஸ் இருக்குது. இப்போது எவ்வளோ 5 ருபீஸ் இருக்குது, எவ்வளோ 10 ருபீஸ் இருக்குது, எவ்வளோ 20 ருபீஸ். இது 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ் நோட்டு ஃபுல்லாக சேர்ந்து 12 ருபீஸ் இருக்குது. இதில் எவ்வளோ 10 ருபீஸ் இருக்குது, எவ்வளோ 10 ருபீஸ் இருக்குது, எவ்வளோ 5 ருபீஸ் இருக்குது, அது மொத்தம் சேர்ந்தா 105ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக கரன்சியை 5, 10, 20 3 சேர்ந்து இவ்வளோ ருபீஸ் அந்த நோட்டு. இதோட வேல்யூ, அதாவது 5 ருபீஸ் எத்தனை, 5 2ன்னு 10 ருபீஸ், அது மாதிரி அது ருபீஸ் சேர்த்தா 105 இருக்கான். இப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுன்னா இதில் 10 ருபீஸ் வந்து இங்கே 5 ருபீஸ் இங்கே போயிடும், 5 ருபீஸ் வந்து இங்கே வந்துடும், மாறி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அதாவது 5 ருபீஸ் நோட் 10 ருபீஸ் நோட்டில் வரும், 10 ருபீஸ் நோட்டு 5 ருபீஸ் நோட்டில் போயிடும். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் 20 ருபீஸ் அதிகமாகுதான். அப்போது 105 ஏற்கனவே இருந்தது, அது கூட இந்த 20 ஆட் பண்ணால் 125. இப்போ 3 ஈக்குவேஷன் புரிஞ்சதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா, ஒரு 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ் 3 சேர்ந்து 12 ருபீஸ் நோட்டு இருக்குது, ஃபுல்லாக 12 இருக்குது. இதோட வேல்யூஸ் எவ்வளோ 5 ருபீஸ், எவ்வளோ 10 ருபீஸ், எவ்வளோ 20 ருபீஸ் எல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல்னு சொல்கிறதுனால நம்ம ஆட் பண்ணுறோம். இது டோட்டல் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 105 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் 20 ருபீஸ் அதிகமாகுது. தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டும் செகண்டும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 12. செகண்ட் ஈக்குவேஷன் 5x + 10y + 20z = 105. இப்போ நான் எக்ஸ் கட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் சேம் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 5 × x 5x, 5 × y 5y, 5 × z 5z, 5 × 12 60. இப்போ இது ரெண்டுமே ப்ளஸில் தான் வந்திருக்கு. அதனால் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் இது கட் பண்ணலாம். அப்போ எல்லாம் இது சேஞ்ச் பண்ணால் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே ப்ளஸ் சேஞ்ச் பண்ணால் கட் பண்ணிட்டோம். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஒன்றுமே இல்லைன்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம் மைனஸ் ஆகிடும். இப்போ இதில் மைனஸ் தான் கிரேட்டராக இருக்குது, மைனஸ் சைன் போட்டு 10ல் 5 போச்சுன்னா 5. இதில் மைனஸ் தான் கிரேட்டராக இருக்குது, 15ல் 5 போச்சுன்னா, இது 20ல் 5 போச்சுன்னா 15. இதில் மைனஸ் தான் கிரேட்டராக இருக்குது, 105ல் 60 போச்சுன்னா -45. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது 2 3 ஆட் பண்ணுறோம். 2 வந்து 5x + 10y + 20z = 105. 3 வந்து 10x + 5y + 20z = 125. தேர்ட் ஈக்குவேஷன். அதில் நம்ம எக்ஸ் கட் பண்ணோம், அதனால் இதையும் நம்ம எக்ஸ் தான் கட் பண்ணோம். அப்போ தான் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஒய்ஜெட்டும் வரும், அதில் ஒய்ஜெட் வந்ததும் இதில் ஒய்ஜெட் வரணும். இப்போது இதுலேயும் எக்ஸ் கட் பண்ணோன்றதுனால செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது 10 ஆகிடும். 2 5s are 10, 2 10s are 20, 2 20s are 40, 2 105s are 210. இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போது ஒரு இது கீழே இருக்கிறத நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ். இப்போ இது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், அது மைனஸ் ஆகிடும். இப்போ இது கட் ஆகிடும். இதில் ப்ளஸ் தான் கிரேட்டராக இருக்குது, அதனால் ப்ளஸ் சைன். 20ல் 5 போச்சுன்னா 15. இதுலேயும் ப்ளஸ் தான் கிரேட்டராக இருக்குது, ப்ளஸ் சைன் போட்டு 40ல் 20 போச்சுன்னா 20. இதுலேயும் ப்ளஸ் தான் கிரேட்டராக இருக்குது, 210ல் 125 போச்சுன்னா 85. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 4த்தும் 5த்தும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் இது -5y - 15z
is equal to minus 45. Fifth equation plus 15y plus 20z is equal to 85 fifth equation. இதில் நம்ம எதை வேணால் கட் பண்ணலாம். நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 15 வந்துடும், கட் பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 into 5 15, 3 into 15 45, 3 into 45 135. 3 into minus 5ன்றதுனால minus 15, 3 into minus 15 minus 45, 3 into minus 45 minus 135. இப்போ கீழே ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே போட்டால் மைனஸ் 5யும் ப்ளஸ் 5யும் கேன்சல் ஆகிடும். எதுவும் சைன் சேஞ்ச் பண்ண வேணாம், ஏன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் மைனஸ் தான் கிரேட்டராக இருக்குது, அதனால் மைனஸ் சைன் போட்டு சப்ராக்ஷன் பண்ணால் 25. இதில் மைனஸ் சைன் தான் கிரேட்டராக இருக்குது, இதில் மைனஸ் சைன் போட்டு சப்ராக்ஷன் பண்ணால் 50. இப்போ z is equal to 25 is equal to 50, z is equal to 50 by 25. கட் பண்ணனா z-ஓட வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருது. இப்போ இந்த z-ஐ வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இல்லைன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபிஃப்த்தில் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 15y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 85. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் பண்ணியிருக்கேன். 15y ப்ளஸ் 20zன்ற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 20 into 2 40. 15y plus 40 is equal to 85. 15y is equal to 85 minus 40. 15y is equal to 45. y is equal to 45. அப்படியே இந்த மல்டிப்ளை இங்கே டிவைட் ஆகிடும். கட் பண்ணோன்னா y is equal to 3. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, y தெரிஞ்சிருச்சு, z தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 3 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது. நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ எக்ஸு தெரியாது, ஒய்ன்ற இடத்துல 3, ஜெட்டுன்ற இடத்துல 2. 3 2 ஆட் பண்ணால் 5. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 5 வந்து இந்த பக்கம் வரைச்ச மைனஸ் 5 ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் 7 தெரியும், ஒய் 3 தெரியும், z2 தெரியும். அதாவது the number of rupees 5 rupees currency வந்து 7 இருக்குது, the number of 10 rupees currency வந்து 3 இருக்குது, the number of 20 rupees currency வந்து 2 இருக்குது. இதுதான் ஆன்சர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.